வணக்கம். கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையும் போது ஆயிரக்கணக்கான விசேஷ பொருட்களும் உயிரினங்களும் தோன்றின. அங்கு அழகிய ஒரு பெண்ணும் தோன்றினார். அபூர்வ அதிசயமான அபூர்வம் பொருந்திய அதிசயமான பெண் அவள்தான் அகலியை. அகலியை அழகை பார்த்தவுடன் சப்த ரிஷிகரின் ஒருவரான கௌதமர் முனிவரும் இந்திரலோகத்து அதிபதியான தேவலோகத்து அதிபதியான இந்திரனும் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டதை பிரம்மா கவனித்தார். பிரம்மா அவங்கள் இருவருக்கும் ஒரு நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனை ஒரு பசு இருமுகம் கொண்ட பசுவை யார் காட்சியுடன் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு அகலியை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஞானப்பழத்தை பெறுவது முருகன் மயிலேறி போவது போல இந்திரன் ஈரோடு உலகமும் இருமுகம் கொண்ட பசுவை கண்டுபிடிப்பதற்காக சென்று விட்டார். இதை அறிந்த முனிவர் இரண்டு முகம் கொண்ட பசுவை பார்க்க சாத்தியமா என்று நினைத்து அவரும் தவம் செய்தார். அப்பொழுது நாரதர் அங்கு வந்தார். அவர், என்ன முனிவரே, நீங்கள் கவலையாகி உள்ளீர்கள் என்று கேட்டார். ஆமா, பிரம்மா நிபந்தனை விதித்திருக்கிறார், அதை நிபந்தனைப்படி கூறினார். அவரும் சரி. நாரதர் முனிவரை கூட்டிக் கொண்டு கோசலை ஓர் இடத்துக்கு போய் ஏதோ ஒரு தீர்வு காணும் என்று சென்றார்கள். அங்கு இருமுகம் கொண்ட பசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கோசாலை இடத்தில் பசு ஒன்று கன்று ஈண்டு கொண்டிருந்தது. நாரதர் அதை பார்த்தவுடன் முனிவரிடம், இந்த காட்சி இதுதான் இருமுகம் கொண்ட பசு என்று சொன்னார். முனிவரும் உடனே பிரம்மாட்ட போய் நாரதர் சாட்சியுடன் நான் இருமுகம் கொண்ட பசுவை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னார். பிரம்மாவும் முனிவருக்கு அகலியை திருமணம் முடித்தார். இதை கண்ட இந்திரன் பேராசைப்பட்டு முனிவர் சந்திரன் மூலியமாக ஒரு சேவலை உண்டாக்கி சேவல் கூவும்படி செய்தார். சேவல் கூவினது. இந்திரனும் கௌதம முனிவர் விழுந்து விட்டது என்று கவுண்டலத்துடன் கங்கைக்கு சென்றார். இந்திரன் முனிவர் மாதிரி காட்சியளித்து கதவை தட்டினார். அகலியை கதவை திறந்தார். வாருங்கள் உள்ளே என்று கூப்பிட்டு இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். கௌதம முனிவர், இன்னும் விடியவில்லையே, சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் என்று ஏதோ ஒரு விபரீதம் ஏதோ தப்பு நடக்கப் போகுது என்று நினைத்து வீட்டுக்கு வந்தார். வீட்டில் கதவை தட்டினார். அகலியை கதவை திறந்தார். அகலி திரிக்கிட்டார். உள்ள ஒரு முனிவர், வெளியே ஒரு முனிவர் இருக்கிறாங்களே என்னன்னு திரிக்கிட்டார். உடனே கௌதம முனிவர், உனக்கு கணவன் யார் என்று தெரியவில்லையா, நீ இப்படி இருக்கிறாய் என்று கேட்கறதுக்கு அதுக்கான அகலி, உன்னை நான் கல்லாக்குகிறேன், நீ ஒரு பிரமாண்டமான ஒரு ஆண்மகன் பாதம் உன்மேல் பட்டால் நீ பெண்ணாகி விடுவாய் என்று இதிலிருந்து விமர்சனமாவாய் என்று சபதமிட்டு கல்லாக்கி விட்டார். விஸ்வாமித்திரரும் ராமரும் காட்டுக்கு சென்றார்கள். அங்கு ராமர் கேட்கிறார், எல்லா இடமும் எல்லா கல்லிலும் தூசி படிந்திருக்கு, இந்த கல்லில் தூசி படாமல் ஒரு துளசி செடி இருக்குது என்றார். அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்றார், துளசி செடி ஒரு பெண், அவங்க ஒரு சாபத்தில் இருக்காங்க, உன்னுடைய பொற்பாதம் பட்டால் அவங்க பெண்ணாகி விடுவார்கள் என்றார். உடனே ராமர் அவர் பாதத்தை அந்த கல்லின் மேல் வைத்தார். அவங்க பெண்ணானாள். அவங்க தான் அகலியை. அகலியை, உங்கள் பாதம் என் மேல் பட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். இத்துடன் என்னை கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.